லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமா மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. குடத்தை பார்த்து வைடா. குடம் ரெடி. குடம் ரெடி. அண்ணே பொண்ணு மாப்பிள்ளை எங்க? கூட்டிட்டு போ. டேடே இருடா, நான் போய் கூட்டி வரேன், நீ இரு. சரிங்கண்ணே. சம்பந்தி, என் கல்யாணத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நடந்துச்சு சம்பந்தி. இதே மாதிரி குடத்தை வச்சு மோதிரத்தை போட்டு எடுக்க சொன்னாங்க. நானும் மோதிரத்தை எடுக்கிறதுக்கு கைய விட்டேன். அப்ப இவ என்ன ஒரு பார்வை பார்த்தா, அதுல விழுந்துட்டேன். குடத்துலயா சம்பந்தி? ஐஸ் வைக்கிறேன்ற பேர்ல குடத்துக்குள்ளேயே மோதிரத்தை அவ கையில கொடுத்துட்டேன். அன்னைக்கு விட்டு கொடுக்க ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு வரையிலும் அப்படியே போய்கிட்டு இருக்கு. என்னங்க நீங்க இதெல்லாம் போய் சம்பந்திக்கிட்ட சொல்லிக்கிட்டு? என்ன எல்லார் வீட்லயும் நடக்கிறதா சம்பந்தி சொல்லிட்டு இருக்காரு. ஆம்பளைங்களோட கஷ்டத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க சம்பந்தி. வாங்கண்ணே. வாங்க ரெண்டு பேரும். இதுல தங்க மோதிரம் வெள்ளி மோதிரம் ரெண்டும் இருக்கு. நான் இப்ப ரெண்டு மோதிரத்தையும் உள்ள போடுறேன். யார் எடுக்கிறீங்கன்னு பாக்கலாம். அண்ணே, வெற்றியான மாதிரி சொதப்பாம நீங்க கரெக்டா மோதிரத்தை எடுத்துடணும், சரியா? என்ன உங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டா? அக்கா நீங்க தான் எடுக்கணும். கதிர் அப்படிதான் சொல்லுவான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்க தான் எடுக்கணும். நீங்க எடுங்க. எடுங்க. அக்கா எடுங்கக்கா. மறுபடியும் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கல்யாணம் கல்யாணம்னு தொடர்ந்து 3 நாளா நான் தூங்கவே இல்ல. இப்ப இதெல்லாம் மோதிரத்தை போட்டாலும் இவர் எனக்காக விட்டு கொடுத்துருவாரு. இத தெரிஞ்சிருந்தும் ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்றீங்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல. அக்கா, இந்த விளையாட்டோட அர்த்தம் தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்கக்கா. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு வரும்போது அங்க உள்ள எல்லாருமே அந்த பொண்ணுக்கு புதுசு. அவங்க முன்னாடி தம் புருஷன் கூட சகஜமா பழகிறதுக்காக தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பொண்டாட்டிக்கு புருஷன் விட்டு கொடுக்கணும், புருஷனுக்கு பொண்டாட்டி விட்டு கொடுக்கணும். அகந்தை, ஆணவம் இதெல்லாம் விட்டுட்டு
ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மோதிரத்தை போட்டு எடுக்க சொல்லுவாங்க. லட்சுமி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறியாமா நீ? உன்னை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. ஆமா மாமா, அதனாலதான் மாமா அன்னைக்கு என் வீட்டுக்காரர் எனக்கு விட்டு கொடுத்தாரு இல்லங்க. அக்கா, நம்ம முன்னோர்கள் இப்படி ஒரு சம்பிரதாயத்தை வச்சிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தத்தோட தான் வச்சிருக்காங்க. யோசிக்காம மோதிரத்தை எடுங்கக்கா. அண்ணே எடுனே. எடுங்க மாமா. ரொம்ப கூச்சப்படுறீங்க. அண்ணே எடுனே. ஏய் மாமா, என்னடா இவ்வளவு வெட்கப்படாதீங்க, யோசிக்கிறீங்க? எடுங்க. அண்ணா எடுங்க. எடுங்கண்ணே. அக்கா எடுங்க. எடு. அக்கா, எப்படியாவது எடுத்துருங்க. அண்ணே நீங்க தான் அக்கா, எடுக்கணும். எடுங்க, விடாதீங்க, எடுங்க. சீக்கிரம் நீங்க தான் எடுக்கணும். அண்ணே என்னாச்சுண்ணே? என்னடா? என்னாச்சு மாமா? என்ன மாமா? அண்ணே என்னாச்சு? என்னாச்சு மாமா? கிள்றாமா. ஆ? நறுக்குன்னு கிள்றாமா. வலிக்குதுமா. அக்கா மாமாவோட கையை கிள்றாங்க. என்னது மருமக கிள்ளுதா? அக்கா, என்ன மாமாவை கிள்றீங்க? அண்ணே எங்க அண்ணன் பாவனே கிள்ளாதீங்கண்ணே. எடுங்க மோதிரத்தை. சீக்கிரம் எடுங்க, எடுங்க. அண்ணா நீங்க தான் ஜெயிக்கணும். அண்ணா எப்படி அண்ணா எடுங்க. இருடா. எடுக்கிறேன்டா. அக்கா, நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க. மோதிரம் உனக்கு தாண்டா. நீங்க தான் எடுக்கணும். எப்படியாவது எடுத்துருக்கண்ணே. அண்ணா என்ன போங்கண்ணே. நான் என்னடா பண்றது? போனேன். அக்கா தான் ஜெயிச்சாங்க. அண்ணே ம்? இதுல கலந்துட்டீங்களே. ஆமா, கலக்காம இருப்பனா? சரி. சாப்பிட்டதும் மாமா ரியாக்ஷனை பாரு. சரிங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழம் கொண்டு வந்திருக்கியாம்மா? ஆமாப்பா. குடு குடு. மாமா, இந்தாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்மா. முதல்ல நீ குடிய. என்ன மாமா, நான் எப்படி குடிக்க முடியும்? நானா பொண்ணு. நீங்க குடிச்சிட்டு அக்கா கிட்ட கொடுங்க. இந்தாங்க. அண்ணா முதல்ல மாப்பிள்ளை குடிக்கணும், குடிச்ச மிதிய பொண்ணு குடிக்கணும். அதான சம்பிரதாயம். சம்பிரதாயம் எல்லாம் சரிதான். இதுல நீங்க ஏதோ கலக்கிருக்கீங்க. நான் குடிக்க மாட்டேன். எனக்கு வேண்டாம். மாமா, ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? அத வாங்கி குடியாண்டா. அட குடிங்க இல்லப்பா மாப்பிள்ளை. நான் குடிக்க மாட்டேன். இதுல ஏதோ கலந்துருக்காங்க. லக்ஷ்மியும் கதிரும் பேசிட்டு வந்ததை நான் கேட்டேன்ப்பா. குசு குசுன்னு ஜாலியா பேசிக்கிறாங்கப்பா. ஏன்டா லட்சுமி இதுல என்னடா கலக்க போறா? என்ன கலக்க போறாளா? மோதிரத்தை குடத்துல போறேன்னு சொல்லிட்டு கையிலேயே வச்சுக்கிட்டு எங்க ரெண்டு பேரையும் என்ன பாடுபடுத்தினா? மாமா, இதுல வெறும் பாலும் பழமும் தான் கலந்திருக்கு. எதுவுமே இல்ல. நீங்க தைரியமா குடிக்கலாம். ஆமாண்ணே இதுல பேதி மாத்திரையே கலக்கவே இல்ல. இல்லம்மா வேண்டாம்மா. அண்ணா கதிர் விளையாட்டுக்கு சொல்றான், நீங்க குடிங்க. ம்ஹும். இல்லடா எனக்கு வேண்டாம். ஏ தங்கவேலு, குடிங்க அவங்க எல்லாம் மாப்பிள்ளை. சேர்ந்து உன்னை கிண்டல் பண்றாங்கடா. குடிடா. மாமா, குடிங்க. இல்லம்மா எனக்கு வேண்டாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குடிக்க சொல்லுங்க நீ. குடிக்கிறீங்களா இல்லையா? நீ சொல்றதுனாலதாம்மா குடிக்கிறேன். குடிச்சிட்டீங்களா? ஆமாண்டா. ஃபுல்லா குடிச்சிட்டீங்களா? இத பாரு குடிச்சிட்டேன். லட்சுமி தைரியம் சொல்லும் போது குடிக்காம என்னடா பண்றது? அதுல பேதி மாத்திரை கலந்தது அன்னைக்கு தெரியாது. என்னது பேதி மாத்திரையா? ஐயோ. மாமா, உட்காருங்க. அவன் சும்மா சொல்றான். என்ன? அண்ணே மாமா, ஏன் மாமா நீங்க ஃபுல்லா குடிச்சீங்க? அக்காக்கு பாதி குடுக்கணும்ல?
நீ இவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லவே இல்லையம்மா. எல்லாத்தையும் தெளிவா சொல்லணும்ல. அண்ணே ஏன் ஏன் கல்யாணத்துல நான் பால் சாப்பிட்டப்போ மீதி பாதிய லட்சுமி சாப்பிட்டால, அத பாத்தீங்களா? மறந்துட்டீங்களா? அது கரெக்டா சொன்னடா. அது வந்து எனக்கு முதல் தடவை கல்யாணம் நடந்திருக்குல்ல. சரி, இந்த தடவை நான் பாதியை கொடுத்துறேன். குடு. அதுக்குன்னு இன்னொரு கல்யாணமா பண்ணுவாங்க? கொடுங்க. என்னம்மா இது எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இந்த முறை தான் நான் சரியா கொடுத்துறேன்னு சொல்றேன்ல. கோச்சுக்காதீங்க புது மாப்பிள்ள. இந்தாங்க. இப்ப பாரு. சரியா பாதி குடிச்சிட்டு கொடுக்குறேன். பாதி பால சரியா குடிச்சிருக்கேன். தேனு இந்தா, கரெக்டா பாதி பால் வச்சிருக்கமா, இது உனக்கு தான். குடிமா தேனு. இந்தா தேனு, குடிமா. சாரிங்க, எனக்கு எச்சில் டம்ளர்ல பால் குடிக்கிற பழக்கம் இல்ல. எங்க வீட்ல நான் யூஸ் பண்றதுக்குன்னு தனியா வெள்ளி டம்ளர் வாங்கி வச்சிருக்கோம். என் பழக்கத்தை நான் மாத்திக்கிறதா இல்ல. என்னம்மா? அக்கா, இந்த பால் பழம் குடுக்கிற சம்பிரதாயம் எதுக்குன்னா? எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காதுதான். தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க. என்னாச்சுமா? ஐயோ பள்ளி பள்ளி தலையில விழுந்தா கலகமாச்சேமா. போ, நீ போய் முதல்ல குளிச்சிட்டு வா. போமா. அம்மாமா இருங்கம்மா. என்னம்மா நீங்க? பள்ளி பிடிமானம் இல்லாம மேல இருந்து விழுந்துருச்சு. அது என்ன வேணும்னு அக்கா தலையில விழுந்துருச்சு. இது போய் ஏன் நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? இங்க பாருமா, உனக்கு வேணா இது சகஜமா இருக்கலாம். இது என் பொண்ணோட வாழ்க்கை. அவ நல்லா இருக்கணுமா? தேனு, நீ போய் குளிச்சிட்டு வாமா. போமா. கடவுளே, இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள்லயே என் பொண்ணு தலையில பள்ளி விழுந்துருச்சு. பள்ளி விழுந்தா கலகன்னு சொல்லுவாங்க. கடவுளே, என் பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் வராம நீதான் காப்பாத்தணும். இங்க பாரு தேனு, இது வரைக்கும் நம்ம வீட்டுல நீ செல்லமா வளர்ந்துட்ட. இந்த இடமும் புதுசு, இங்க இருக்கிறவங்களும் புதுசு. இவங்களை பத்தி புரிஞ்சுக்க கொஞ்ச நாளாகும். அது வரைக்கும் நீ பொறுமையா இருமா. அம்மா, எல்லா அம்மா மாதிரியும் நீயும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். வாங்க. நாங்க மண்டபத்துல இருந்து கிளம்பும் போதே அண்ணி உங்களை தேடினாங்க. எங்க போனீங்க? கிணத்து கடவுல ஒரு வீட்டுல ஃபங்க்ஷனு, சாப்பாடு டெலிவரின்னு அர்ஜென்ட்டா கிளம்பிட்டோம். அதான் பார்க்க முடியல. சரி சரி, உங்களுக்கு தர வேண்டிய 10,000 பணத்தை அன்னிக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வரேன். 10,000 ரூபாய் இல்லைங்க, 15,000. என்னது 15,000? அண்ணி 10,000 தானே சொன்னாங்க. ஆளுங்க ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க, அதனாலதான் 5,000 ரூபாய் அதிகமாயிடுச்சு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இங்க பாருங்க, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க லட்சுமி அண்ணி தான் எல்லாமே. எது வேணும்னாலும் நாங்க அவங்க கிட்ட தான் கேட்போம். அவளை ஏன் எங்க அப்பாவுக்கு பணம் வேணும்னாலும் அவங்க கிட்ட தான் கேட்பாரு. ஒரு நிமிஷம் இருங்க, அண்ணியை கூட்டிட்டு வரேன். அவங்க கிட்ட நீங்க பேசிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க அண்ணே. அண்ணே, கேட்டரிங் காரங்க பேசினதை விட 5,000 ரூபாய் அதிகமா கேக்குறாங்க. எதுக்கு 5,000 ரூபாய் அதிகமா கேக்குறீங்க? ஆமாங்க, நீங்க சொன்னதை விட அதிகமா வந்துட்டாங்க. அதனால தான் 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேக்குறேன். கல்யாணம்னா எதிர்பார்க்கிற மாதிரி அதிகமாவும் கம்மியாவும் ஆளுங்க வரதானே செய்வாங்க. அதெல்லாம் சகஜம் தானே. அம்மா, நீங்க இலக்கணக்குல தானே பேசுனீங்க. ஆளுங்க அதிகமா வந்ததால தானே எக்ஸ்ட்ரா பணம் கேக்குறேன். என்னங்க? அப்போ பேசினதை விட கம்மியான ஆளுங்க வந்தா மீதி பணத்தை திருப்பி கொடுத்துருவீங்களா? என்னங்க இப்படி ஏடா கூடமா பேசுறீங்க? கதர், நீ சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். இது பாருங்க, நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது இலக்கணக்குல தான். நான் இல்லன்னு சொல்லல. நீங்க சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, அதுக்குன்னு நீங்க மறுபடியும் புதுசா ஏதாவது செஞ்சீங்களா? அப்படி எதுவுமே நீங்க செய்யலையே.
இருக்கிறத வச்சுதானே நீங்க பகிர்ந்து போட்டிருக்கீங்க. அதுக்கு எதுக்கு பணம் தரணும்? வழக்கமா எல்லார்கிட்டயும் இப்படிதாம்மா வாங்குறது. சரிங்க, உங்க வழக்கப்படியே வருவோம். சொன்ன கணக்கை விட அதிகமா ஆளுங்க வந்திருக்காங்கல்ல, அப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது தானே? ஏன் சொல்லல? இல்லம்மா அது வந்து சரி, வந்தவங்களுக்கு முதல் பந்தில இருந்து கடைசி பந்தி வரைக்கும் ஒரே மாதிரி போட்டீங்களா? இல்லைங்கம்மா, எல்லாருக்கும் போடல, மிச்சம் இருந்ததை பகிர்ந்து போட்டோம். பாத்தீங்களா, நீங்களே உங்க வாயால மிச்சம் இருக்கிறதா போட்டுன்னு ஒத்துக்கிறீங்க. அதனால பேசின படத்தை விட அதிகமா ₹1 கூட கொடுக்க முடியாது உங்களுக்கு. என்னம்மா நீங்க பெரியம்மாவை விட கணக்கு விஷயத்துல கராரா இருக்கீங்க. நாங்க என்ன பொய்யா சொல்றோம்? கொடுங்கம்மா. நீங்க கேக்குறதெல்லாம் கொடுக்க முடியாது. என்னப்பா என்ன பஞ்சாயத்து? ஐயா, மண்டபத்துல கூட்டம் அதிகமாயிடுச்சு, அதனால எக்ஸ்ட்ரா 5000 ரூபாய் கேக்குறோம், கொடுக்க மாட்டாங்க. தார மாட்டாங்க, தாரவே மாட்டாங்க. வள்ளியம்மையோட குணம் லட்சுமிக்கு அப்படியே இருக்குது. அவ எங்களுக்கு மருமகள் இல்லப்பா, மக. அவ கணக்கு போட்டா எல்லாம் சரியா தான் இருக்கும். அதனால அவ குடுக்கறத வாங்கிட்டு போப்பா. அம்மா கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. 10 பைசா கூட கொடுக்க முடியாது. சரிங்கம்மா, கொடுங்க. சரி கதிர், அண்ணே நானே போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. அம்மா வேற விசேஷம் இருந்தாலும் சொல்லுங்கம்மா. வரமா. ஏதாவது பேலன்ஸ் இருக்கா? எதுவும் இல்ல, நீ அவ்வளவுதான். வரங்கம்மா. சரிங்க, சரி. நாட்டமையா வரையா. வெளியதாயா நான் நாட்டாம, இந்த வீட்டுக்கு லட்சுமி தாயா சரி, நாட்டாம. வரேன்யா. லட்சுமி, மாமா, இதுவே நான் கணக்கு வழக்கு பார்த்திருந்தேன்னு வச்சுக்க, அவங்க கேட்ட பணத்தை அப்படியே தூக்கி கொடுத்துருப்பேன். மாமா சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ணும்போது இது தேவையான ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். அப்பதான் மாமா சம்பாதிக்கிற பணம் நிலைச்சு இருக்கும். அப்படி போடு என் தங்கம். இதே மாதிரி என் தங்கத்தை நான் பாராட்டிட்டே இருக்கணுமா? போங்க மாமா. மாமா கொஞ்சம் வேலை இருக்குது, வரேன். சமந்தி, வாங்க சம்பந்தி. என்ன அப்படியே நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க தோட்டத்தை? இல்ல, சும்மா தேனு கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? ஆ. சரி சரி, இதெல்லாம் நம்ம தென்னந்தோப்பு தாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சரி வாங்க சாப்பிடுங்க. வர சம்பந்தி, நீங்க போங்க. என்னடி அப்படி பாக்குற? உனக்கும் பழம் வேணுமா? பழம்லாம் வேணாம். நீ நடந்துக்கிற விதத்தை பார்த்தாதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? பக்காவா பிளான் பண்ணி சக்தி கூட ஊருக்கு போன, அப்படியே 2 நாள் அங்கேயே எக்ஸ்டெண்ட் பண்ணி தங்கிட்டு வருவேன்னு பார்த்தா சோத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பவும் ரிட்டர்ன் வந்துட்ட. சரி, வந்ததும் வந்த லவ்வர் கூட வெளியூர் போனதை ஜாலியா சொல்லி ட்ரீட் கொடுப்பேன்னு பார்த்தா உடம்பு சரியில்லாத பேஷண்ட் மாதிரி அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்க. ஓ மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? சக்திய என் வழிக்கு எப்படி வர வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவனுக்காக உயிரை விட போனப்பவே உன்னை கண்டு மயங்காதவன் இனிமேலும் உன்னை லவ் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு இருக்கு. இப்பதான் என்ன அவன் மனசுல ஆழமா விதைச்சிருக்கேன். அது வளர்ந்து வெளியில வர கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் அவன் என்ன மறக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த டிராமாவே. புரிஞ்சுதா? நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியலடி. புரியலையா? புரிய வைக்க. இப்ப மணி என்ன? 5 போகுது. கரெக்டா சக்தி வர நேரம். நீ என்ன பண்ற? இந்த மாத்திரைய எனக்கு குடுக்கற மாதிரி குடுக்கற. நான் கசக்குது வேணாண்டின்னு சொல்லுவேன். நீ என்ன விடாம இத சாப்பிட்டே ஆகணும்னு என்ன கம்பல் பண்ற. நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். அப்பயே விடக்கூடாது. புரியுதா? ஏய் வரோம் இந்தா குடி. ஏய் சொதப்பிடாதடி. இல்லடி, கரெக்டா பண்ணிடுறேன். ஏய் வராண்டி, படுறி. சீக்கிரம் பிரிடி. ஏய் அனுஷ்கா, இன்னும் ஒரே ஒரு மாத்திரை தான். இத சாப்பிட்டு ப்ளீஸ். ஏய் எனக்கு வேண்டாம்.
இது கசக்கும். கசப்பா இருந்தாலும் உடம்புல இருக்கிற ப்ராப்ளத்துக்கு இத போட்டினா சரியாயிடும். எனக்கு சரியாகலாம் வேண்டாம். எனக்கு இது பிடிக்கல போ. எனக்கு வேண்டாம். ப்ளீஸ் அனுஷ்கா, நான் சொல்றது கேளு. ப்ளீஸ் டி, எனக்கு வேண்டாம். அனுஷ்கா ப்ளீஸ் அனுஷ்கா, ஒரே ஒரு மாத்திரை தான். நான் தான் சொல்றேன்ல இது கசக்கும். செல்லும் இல்ல பட்டும் இல்ல, ஒரே ஒரு மாத்திரை. போடி, நான் சாப்பிட மாட்டேன். அனுஷ்கா. வாங்க சக்தி. உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. சாரி, என்னால தானே உனக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு. மொத்த டென்ஷனையும் உன் மேல ஏத்திட்டேன். அதுக்கு நான் மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன். நீங்க என்கிட்ட சாரி கேக்குறீங்க? நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். அம்மா அப்பா அண்ணன் தம்பியை பார்க்க ஆசாசியா போனீங்க. நடுவுல வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு. கதிர், கல்யாணத்துக்கு சக்திவேல் மாமா வந்தும் அவர் என்னால பார்க்க முடியல. நானும் டென்ஷன்ல மறந்துட்டேன். அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட, நான் பேசுறேன். இத பண்றேன். பண்ணு. யாரும் இல்ல, நீ பண்ணு. மண்டபத்துல எழுந்த உங்க அம்மா கீழே விழுந்ததா சொன்னியே, இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? அத பத்தி எனக்கு இன்னும் ஃபோன் வரல. அவங்க ஃபோன் பண்ணலனா என்ன? நீங்க உங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணி அம்மாக்கு எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். உனக்கு உடம்பு சரியில்லாத டென்ஷன்ல அதை நான் சுத்தமா மறந்துட்டேன். இப்ப ஃபோன் பண்ணி கேளுங்க. பண்ணுங்க. கதிரே ஃபோன் பண்றான். பேசுங்க. கதிர், சொல்றா. மண்டபத்துக்கு வந்துட்டு திடீர்னு எங்கன போயிட்டீங்க? டேய், நான் மண்டபத்துல அம்மாவை பார்த்தேன்டா. அதுதான் தெரியும். என்ன கல்யாண மண்டபத்துல அம்மா என்ன பார்த்து எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்கடா. அப்ப என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. நாங்க வந்தது அப்பாக்கும் அண்ணனுங்களுக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன். சரிண்ணே, அண்ணி பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறியா? முதல்ல போனை கொடு. இத கொடுக்குறேண்ணே.